ஹாய், திஸ் இஸ் அர்ஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நான் ரீசெண்ட்லி பார்த்த டூ தமிழ் ஃபிலிம்ஸை பற்றி பேச போகிறோம். அண்ட் ஓடிடியில் வந்த ரீசெண்ட்லி ஓடிடியில் வந்த தமிழ் ஃபிலிம்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு படம் வந்து ரெட்ரோ. ஸோ ரெட்ரோ லவ், லாஃப்டர் அண்ட் வார். ஸோ இந்த படம் வந்து கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சூர்யா, பூஜா ஹெக்ஜே, ஜோஜு ஜார்ஜ், நாசர் அப்படின்னு ஒரு பெரிய காஸ்டே நடிச்சிருக்கு. சூர்யா வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பாரிவேல் அப்படின்னு ஒருத்தர் வந்து லைக் அவர் வந்து ஒரு ஜோஜு ஜார்ஜ் வந்து கேங்ஸ்டராக இருக்கார். ஸோ அந்த கேங்ஸ்டருக்கு இவர் வந்து ஒரு தத்து பையன் மாதிரி வளர்க்கப்படுறாரு. ஸோ இவருக்கு வந்து பிறந்ததுலேருந்தே வந்து சிரிப்பே வராது அப்படிங்கிற ஒரு கேரக்டரைசேஷனோடு இருக்கிறாரு. அட் த சேம் டைம் வந்து இவரோட பாடியில் ஒரு மார்க்கிங் இருக்குது. ஸோ இவரோட லைஃப்பில் வந்து என்ன தான் வந்து லவ் இருந்தாலும் நிறைய பிட்ரேயல், அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த லவ் வந்து எங்கே கொண்டு போய் லீட் ஆகுது. ஸோ இவரோட கேங்ஸ்டர் வாழ்க்கையிலேருந்து வெளியே வர நினைக்கிறாரு. பட் அது வந்து எந்த மாதிரியான ஒரு டேர்ன் கொடுக்குது. ஸோ இவர் வந்து இவர் வந்து அவரோட வாழ்க்கையில் ஒரு பர்பஸை தேடுறாரு. அதை ஃபஸ்ட்டு அவர் வந்து லவ் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அது இல்லை அப்படிங்கிற போது அவரோட வேறு என்ன அவருக்கான பர்பஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவரோட பர்பஸை அடைஞ்சாரா இல்லையா, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பர்பஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ திஸ் ஃபிலிம் it felt a little bit interesting actually, ஒரு கம்ப்ளீட் ஃபேக்டராக இட் ஃபெல்ட் இன்ட்ரெஸ்டிங். அதுவும் வந்து லவ், லாஃப்டர், வார் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு டேக்லைன் வச்சதுமே we can come up with இது வந்து ஒரு சாப்டர்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருது. அண்ட் இட்ஸ் அ கார்த்திக் சுப்பராஜ் ஃபிலிமோட ஸ்டைல் அது. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த டரண்டினோட ஸ்டைலவே வந்து இன்னுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ விச் இஸ் லைக் yellow font, ரெட் ஃபாண்ட், சாப்டர் வைஸு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டலி டேக்கன் ஆர் லைக் ஒரு குவாலிட்டியாக டேக்கன் லைக் ஃபைட் சீன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்ட் ஆல்சோ லைக் கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ஸ் அதெல்லாமே. அண்ட் எஸ்பெஷலி இது ரெட்ரோன்னு வைக்கும் போது அஃப்கோர்ஸ் ஹீ குடன்ட் ரெசிஸ்ட். ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபார் சூர்யாவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபிலிமில் வந்து சூர்யா ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட் பிகாஸ் லைக் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவர் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிற போது அதை வந்து அவரோட ஃபேஸில் வந்து கொடுத்த விதம் வந்து லைக் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு இந்த போர்ஷன்ஸ்லேயே வந்து அவருக்கு லவ் இருக்குது, அவருக்கு கல்யாணம் நடக்குது, அவருக்குன்னு சில ஜாலியான மூமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த இதுலேயுமே வந்து அவர் லைக் அந்த ஃபேஸோட ரியாக்ஷனை வந்து அந்த மாதிரி கட்டுப்படுத்தின விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் செகண்ட் ஹாஃப் அட்லீஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பழைய சிங்கம் சூர்யா லைட்டாக வந்து தெரிஞ்சாலும் இது வரைக்குமே இட் இஸ் யூ வில் சி சம் சார்ட் ஆஃப் லைக் நியூ சூர்யாவில் இருக்கிற இது வரைக்கும் அவர் நடித்ததுலே இதில் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக தெரிய தான் செய்கிறாரு. ஸோ அண்ட் பூஜா ஹெக்டே அவங்களோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. அவங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த படத்தால் தான் தெரிஞ்சிச்சு. மேபி இவங்களுக்கெல்லாம் வந்து லைக் இந்த மாதிரியான குவாலிட்டி ரோல் கிடைக்கும் போது தே ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு பர்ஃபார்ம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோஜு ஜார்ஜ் சொல்லவே வேண்டாம், அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் நல்லா தான் இருந்துச்சு.
நாசருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆக்டிங்க்கான ஒரு பெரிய ரோல் கிடையாது. பட் ஹீ இஸ் இன் அ வெரி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு எஸ்டேட்டுக்கு ஒரு ஓனர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோலில் வரார். ஒரு காட்ஃபாதர், ஒரு லேண்ட்லார்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரூட்டலான லேண்ட்லார்டு. இது அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு ஃபேக் ஆங்கிலோ இண்டியன் அப்படின்னு சொல்லலாம் அவரை. அது அது நல்லா புல் ஆஃப் பண்ணியிருந்தார் அவருக்கு கொடுத்த சில போர்ஷன்ஸில். ஸோ எஸ், இந்த படத்தில் வந்து த மெயின் பர்பஸ் ஆஃப் ஹீரோவோட மெயின் பர்பஸே வந்து அவரோட தம்மம். ஸோ தம்மம், ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங், அவரோட பர்பஸ் ஆஃப் லைஃப் அதுதான். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவரோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து லவ் தான் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து எல்லாமே போடுறாரு, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. அப்படிங்கிற போது அப்படின்னு பண்ணுறாரு. ஸோ அது வந்து அவருக்கு அது தெரியல. அதில் வந்து அவருக்கு வந்து அதை வந்து சாட்டிஸ்ஃபை அது வந்து அவருக்கு தெரியல அப்படின்னதும் அவர் வந்து வழக்கம் போல் மறுபடியும் அந்த வைலன்ஸுக்கே போகிறாரு. ஸோ இதில் வந்து ஐ திங்க் ஹீ கம்ஸ் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு போர்ஷனில் வந்து போத் லவ் அண்ட் அந்த ஒரு ஃபைட், ஒரு அரகண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு என்ன சொல்கிறது, ஸோ இங்கே வந்து இந்த உலகத்தில் நல்லது பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் சண்டை போடுறதோ இல்லை வைலண்ட்டாக இருக்கிறதோ வந்து தப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஆர்க்கில் தான் அந்த கேரக்டரை வந்து நான் பார்த்தேன். டு கான்ட்ராஸ்ட் வந்து பூஜா ஹெக்டேவோட கேரக்டர் வந்து ஒரு புத்திஸ்டோட ஒரு கேரக்டர், புத்தாவோட கேரக்டருக்கு அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பீஸ் அண்ட் இதுதான் வந்து லைக் நான் வைலன்ஸ் தான் வந்து இந்த உலகத்தை வந்து மாற்றும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதில் வந்து எது வந்து லைக் எப்படி வந்து ப்ளே ஆஃப் ஆகுது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி போகுது. So the thing was, என்ன சொல்கிறது, அகெயின் லைக் அன்லைக் லைக் his previous film, ஜிகர்தண்டா 2 வந்து கிட்டத்தட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் போன வருஷம் அந்த ரிவ்யூவில் சொன்ன மாதிரி எனக்கு வந்து 2 படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த 2 படத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இட் வாஸ் நாட் என்னதான் வந்து இட் வாஸ் அ சிங்கிள் ஹீரோ, ஒரு ஹீரோயிக், ஒரு ஹீரோ வருவார் அந்த இடத்த காப்பாற்றுவார் அப்படிங்கிறத தாண்டி இட் ஹேட் அந்த மக்களோடு சேர்ந்து அது வந்து ஒரு கலெக்டிவான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலெக்டிவான ஐடியாலஜியாக வரும்போது இட் ஒர்க்ட் அவுட். இதுலேயும் எனக்கு கிட்டத்தட்ட அதோட ரிசம்பிளன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஒரு 2 ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது அட் த சேம் டைம் வந்து. பட் இதில் வந்து என்னென்னா அந்த கனெக்ஷன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து இதில் வந்து ஒரு கிராமமே வந்து ஒருத்தன் வருவான் அவங்கள காப்பாற்றுவான் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் அகெயின் ஒரு ஹீரோ வர்ஷிப்புக்குள்ளே அந்த படம் போகிறனால somehow it did not work. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 2 வில்லன், அந்த 2 வில்லன் வந்து பேசிக்லி இந்த மாதிரியான படங்களில் மல்டிபிள் வில்லன்ஸ் இருக்கும்போது அந்த வில்லனுக்கு கூட இவங்களும் வந்து இந்த ஹீரோ சந்திக்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த ரெண்டு வில்லன் சேர்ற ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா it would take a lot of time and it would have a very like நிறையா சப்ளாட்ஸ் வந்து பில்ட் ஆகிக்கிட்டே போகும். லைக் எக்ஸாம்பிள் இப்போ ஜோஜோ ஜார்ஜ் இருந்தாருன்னா அது வந்து இவர் வந்து தங்க மீன் அப்படின்னு சொல்லி ஒரு விதத்தை வந்து ஒழிச்சு வச்சுருந்தார். ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்குள்ளே இவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு அதுக்குள்ளே வந்து இவங்களுக்கு சூர்யாவோட கேரக்டருக்கும் பூஜா ஹெக்டேக்கும் ஒரு இது நடக்கும்போது அவங்க வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க.
சொல்கிறாங்க. ஸோ இவர் அதை ஃபாலோ பண்ணி போயிடுறாரு. ஸோ இவங்க அதை தேடி இவங்க வந்து அந்த தங்க மீன் வந்து அவங்களுக்கு இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதை தேடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இவர் பூஜா ஹெக்டே இருந்த ஒரு ஐலண்டுக்கு, ஒரு அந்தமானில் ஒரு ஐலண்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. அங்கே வந்து ஒரு கல்ட்டு மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அந்த கல்ட்டில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தா இவங்களோட சூர்யாவோட பிறந்த இடமா இருக்கும். ஸோ அதை வந்து காப்பாற்றுறாரா இல்லையா? ஸோ இந்த மாதிரி சப்ளாட்ஸ் வந்து நிறைய ஆட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த இடம் வந்து ஏன் வந்து அப்படி இருக்குது அப்படின்னும் காமிக்கணும். அவங்க இருக்கிறவங்க ஏன் சிரிக்கலை அப்படின்னு காமிக்கணும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கான ஒரு ஹிஸ்ட்ரி என்ன. ஸோ இட் ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் ஓவர் காம்ப்ளிகேட்டிங் த ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஜிகர்தண்டால ஏன் அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் போர்ஷன் அப்படிங்கிறது வந்து அது அந்த ஃபஸ்ட் ஆஃபோடையே கட் ஆகிட்டு வி ஆர் கோயிங் இன் டு அ டோட்லி அ டிஃப்ரெண்ட் டைம்லைன், அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட் டீமோகிராஃபி. அண்ட் அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற காமிச்ச சில போர்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த எண்டில் வந்து அது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற போது இது ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் எல்லாமே வந்து டம்ப் ஆகும்போது இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ஆஃப். எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியல. அந்த மக்கள் வந்து சிரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மக்களோட பிரச்சனை நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி வருது. பட் அந்த இம்பேக்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து லைக் கடைசி வரைக்குமே வந்து அது வந்து ஃபீல் பண்ண முடியல. எஸ்பெஷலி அந்த கல்ட்டு அந்த இதெல்லாம் வரும்போதே வந்து இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் டவுன். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து யூஸ்வலி வந்து அஃப்கோர்ஸ் த சினிமோட்டோகிராஃபி வாஸ் நைஸ். ஸ்ரேயாஸ் கிருஷ்ணன் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் வந்து ஷஃபீக் வந்து எடிட்டராக இருந்திருக்காரு. எஸ், லாட்ஸ் ஆஃப் எஸ்பெஷலி அந்த சூர்யா சிரிக்கும் போதெல்லாம் அந்த மிரரோட அந்த 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 சீன் எல்லாமே எடுத்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஒன்ஸ் அது அந்த அந்த கல்ட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கெயாட்டிக்காக இருந்துச்சு. எதுவுமே பெருசாக ஃபாலோ பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் ஸ்டன்ஸ் வந்து சூர்யா நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபைட்டிங் நல்லாவே வந்து பண்ணியிருக்காருங்கிற போது அதை வந்து கேப்சர் பண்ண விதம் ஆர் லைக் கேப்சரிங்லையா இல்லை எடிட்டிங்லையா ஏதோ ஒரு இடத்துல வந்து இட் ஃபெல்ட் அன்ஈவன் ஆர் இட் ஃபெல்ட் கெயாட்டிக். அது அண்ட் அட் த சேம் டைம் வந்து அது அளவுக்கு லைக் யூஸ்வலி கார்த்திக் சுப்பராஜ் ஃபிலிமில் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ஒவ்வொரு விஷயமே வந்து எடுத்து பண்ணுவார். பட் சம்ஹவ் வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த எஸ்பெஷலி அந்த கல்ட்டு இதில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் லெட் டவுனாக தெரிஞ்சிச்சு. இப்போ ஜகமே தந்திரமில் வந்து என்ன தான் வந்து படத்தில் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ்லாம் அந்த ஃபைட்டை அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட கேப்சர் பண்ண விதம் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படத்துலேயும் வந்து அந்த அளவுக்கு நிறையா அந்த ஃபைட்டுக்கான ஸ்கோப் வந்து நிறையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட கிளாடியேட்டர் மாதிரியான ஒரு ஸ்கோப்பே இருந்துச்சு. அது அந்த கொண்டு வர ஸ்கோப்பே இருந்துச்சு. பட் சம்ஹவ் வந்து லைக் லிட்ரலி ஃப்ரம் எவ்ரிவேர் இன்க்ளூடிங் சூர்யாஸ் பர்ஃபார்மன்ஸஸில் somehow it did not work out or they were not able to pull it off அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. எஸ், லாஃபிங் அந்த கான்செப்ட்லாம் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட், இட் இஸ் ஃப்ரெஷ் அப்படிங்கிற போது அது எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து அண்ட் இட் இஸ் அ ஃபிலிம் தட் டேக்ஸ் ஓவர் லைக் இட் கோஸ் ஓவர் லைக் க்ளோஸ் டு 3 hours அப்படிங்கிற போது யூ ஹாவ் டு அந்த சீன்ஸ் ஆர் சீக்வன்சஸ் வந்து அவ்வளோ டைட்டாக இருக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து லேக் ஆனனால அந்த சிரிக்கிற போர்ஷன் வந்து கடைசியில் அதுதான் வந்து சல்யூஷன் அப்படின்னு காமிக்கும் போது இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் ஆர் it did not work the way it has to do.
ஏன்னா அந்த அந்த சிரிக்கிறது தான் வந்து இந்த படத்தோட கோரான விஷயமே. அந்த அந்த சூர்யா கேரக்டரோட அந்த 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 தம்மம் அந்த விஷயமே வந்து இப்போ வைலன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் யூ கேன் சேஞ்ச் திஸ் வேர்ல்ட் வித் அ ஸ்மைல் அப்படிங்கிறது தான் இந்த அந்த அந்த ஃபிலிமோட கான்செப்டே. அப்படிங்கிற போது அந்த போர்ஷன் வந்து இம்பேக்ட் ஆகாத போது இட் ஃபெல்ட் அ லிட்டில் பெட் ஆஃப். பட் நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆக தான் செய்யுது. ஸோ எஸ்பெஷலி அந்த அந்தமானில் இருக்கிற அந்த ஐலண்டு, அந்த அந்த லைக் அந்த அந்த மக்களை வந்து சில சில இடத்துல வந்து அவங்களோட லைஃப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக இருக்கட்டும், அவங்க எப்போ அந்த ரப்பர் தோட்டத்துக்கு வந்தாங்க, அந்த எவ்வளோ ஜென்ரேஷன் அங்கே இருக்காங்க அப்படின்னு காமிக்கிற போதாக இருக்கட்டும், இல்லை அவன் வந்து லைக் அந்த நாசரோட கேரக்டர் லேண்ட்லார்டு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எப்படி குழந்தைங்களை கொன்னா அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கான இம்பேக்டை கொடுக்க தான் செய்யுது இந்த படத்தில். அண்ட் இட் இஸ் கிவிங், இட் இஸ் ரேசிங் கொஸ்டின்ஸ், நிறைய லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். அங்கே வந்து மானியம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுவுமே வந்து ஒரு மெட்டஃபராக தான் நான் பார்த்தேன். ஐ திங்க் லைக் அந்த மாதிரியான ஒரு ஐலண்டில் வந்து மான்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஐ திங்க் லைக் கார்த்திக் சுப்ராஜோட அந்த ஒரு லேட்டஸ்ட் ஆன ஒரு இன்டர்வியூவில் ஹி எக்ஸ்பிளைன்டு அந்த மான் வச்சதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தாரு. இட் ஃபெல்ட் வேலிட். ஏன்னா அங்கே வந்து அது வந்து வெள்ளைக்காரங்க வந்து கொண்டு வந்து வச்சது, ஹண்டிங் அங்கே வச்சுருப்பாங்க, அதையும் மக்களையும் கம்பேர் பண்ணது வந்து அது வந்து பார்க்கும்போது இட் டிட் ஒர்க் அவுட். ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது வந்து இன்னுமே நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ட்ரைட்ஸும் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. பட் ஓவரால் த பேக்கேஜிங்காக இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ். அண்ட் ஸோ எனக்கு ஒரு சில விஷயங்கள் லைக் த லவ் போர்ஷன்ஸ் வந்து அந்த லவ் செட்டான விதம், ஆர் லைக் அந்த லவ் போர்ஷனுக்கான சில இன்னும் சில டைம் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் லைக் அந்த வில்லனாக நடித்தவர் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். அவரோட பர்ஃபார்மன்ஸஸ், அந்த கல்ட்டோட லீடராக இருக்கிற அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஒரு அதுதான் ஆக்சுவலி நிறையா ஐடியாலஜி பேசுகிற ஒரு கேரக்டராக இருக்கும். எஸ்பெஷலி ரைட் ஐடியாலஜி பேசுகிற ஒரு கேரக்டராக இருக்கும். வார் வேணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ இந்த ரீசெண்டான நம்மளோட பொலிட்டிக்கல் சினாரியோஸ் அண்ட் அதில் வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜோட ஒரு சில லைக் he has been a director who advocates peace and who also advocates like என்ன சொல்கிறது, லைக் he always லைக் ஒரு ரைட் ஐடியாலஜிக்கு அகேன்ஸ்டாக வந்து he keeps his dialogues, his points. But the issue வந்து there are a lot of ideologies in his film, so that not என்ன சொல்கிறது, it on the whole it does not add up அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுதான் ஒரு சிக்கலாக கார்த்திக் சுப்ராஜ் ஃபிலிம்ஸில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கலாக நான் பார்க்குறேன். அண்ட் லைக் ரெட்ரோவில் இன்னொரு விஷயம் பற்றி சொல்லி ஆகணும். த கண்டினியூஸ் சீக்வன்ஸ், த கண்டினியூஸ் ஷாட், அது எடுக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், இல்லை அதை வந்து ஏன் சிங்கிள் ஷாட்டாக எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ரீசனிங்காக இருக்கட்டும், இட் ரியலி டிட் ஒர்க் அவுட். எனக்கு அட்லீஸ்ட் இட் டிட் ஒர்க் அவுட். Because like that is the portion where his life itself is going to change. அந்த 15 minutes தான் வந்து அந்த டைமில் தான் his life is going to change அப்படிங்கிற போது அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டாக காமிக்கும் போது இட் ரியலி டிட் ஒர்க் அவுட். அதுவும் வந்து அதில் வந்து இருக்கிற அந்த கேமரா ஒர்க்கே வந்து கிட்டத்தட்ட ஃப்ளோர்ஸ்லாம் அவங்க வந்து சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிற போது, அண்ட் அதில் ஒரு டான்ஸ் வரும், அதுலேயும்
அப்படின்னு ஒரு சாங் இருக்குது அப்படிங்கிற போது அதை அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த கண்டினியூஸ் ஷாட் இட் டிட் ஒர்க் அவுட் அண்ட் இட் ஆல்சோ ஹேட் அ லாட் ஆஃப் மீனிங் டு த ஃபிலிம். இட் ஆட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் டு த கேரக்டர். அந்த ஏன்னா அது வந்து ஆரம்பித்த த செகண்ட் சீனே அதுதான் அப்படிங்கிற போது அது வந்து செகண்ட் சீக்வன்ஸே அதுதான் அப்படிங்கிற போது அது வந்து சூர்யா அந்த அந்த ரோலோட அந்த ரோலோட ஒரு இம்பேக்ட் ஆர் அந்த ரோல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவனுக்கு எப்படி வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது, அவன் வந்து அவனால் என்ஜாய் பண்ண முடிஞ்சாலும் அவனால் ஏன் சிரிக்க முடியறதில்ல, அண்ட் அவங்க அப்பா அப்படிங்கிற அந்த கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், அந்த இஷ்யூவிலேருந்து எல்லாமே அந்த ஒரு கண்டினியூஸ் ஷாட் வந்து இட் ரியலி டிட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. எஸ்பெஷலி அதை நிறையா பேர் வந்து அது வந்து தேவையில்லாமல் வச்சதாகவும் நிறையா கமெண்ட்ஸ் வந்து வர செஞ்சிச்சு. இல்லை அது வந்து ஒரு கண்டினியூஸ் ஷாட் வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வச்ச அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் இருந்துச்சு. பட் ஃபார் மீ இட் டிட் ஹிட் இட்ஸ் இட் டிட் ஒர்க் அவுட். அது வந்து எனக்கு அந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங் மட்டும் வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அது டெலிபரேட்டாக ஸ்டார்ட் பண்ணி டெலிபரேட்டாக அதே இடத்துல எண்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அது மட்டும் வந்து அந்த இடத்துல அதை வந்து கொஞ்சம் மாற்றி வேறு ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒழிய ஆஸ் அ ஹோலாக that sequence did really work out for me. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த படம் வந்து நிறையா ஒரு தொய்வான இடத்துல வந்து எலிவேட் பண்ணுறது வந்து சந்தோஷ் நாராயணோட மியூசிக் தான். இஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் டாப் நாச் இன் திஸ் ஃபிலிம். அவரோட சாங்ஸாக இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி த ஒன் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து என்னதான் அதோட பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தாலும் நிறைய ஃபேக்டர்ஸ்னால இட் டிட் நாட் ஹாவ் தட் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ், that his music really has to be appreciated in this film. எனக்கு வந்து நிறையா இடத்துல இட் ரியலி ஒர்க் அவுட். அந்த எஸ்பெஷலி வந்து ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போது அந்த 3 கேரக்டரையும் காமிக்கும் போது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் கார்த்திக் சுப்புராஜுக்கு இருக்கிற ஒரு ட்ரெயிட்டே வந்து பேக்ரவுண்ட்ஸ் ஓல்டு சாங்ஸ் யூஸ் பண்ணுறது. இதில் கம்ப்ளீட்லி ஒரு ஓல்டு சாங் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ரெட்ரோ அப்படின்னு வச்சிருக்கிறாரு. அதுவும் இளையராஜா பாட்டு இல்லாமல் இருக்க முடியுமா? அது த சிச்சுவேஷன் ஆல்சோ இட் பிரிட்டி மச் ஒர்க்ட் அவுட். ரொம்ப டெலிபரேட்டாக வேணும்னு வச்ச மாதிரி இல்லை. பட் எனக்கு வந்து அந்த ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அந்த வந்து கொஞ்சம் டெலிபரேட்டாக வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு வந்து உட்காரலை. அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல அந்த மாதிரி இன்னொரு இடத்துலையும் வந்து பட் சூர்யா பாடிட்டு வர போர்ஷன் ஐ திங்க் இட் டிட் ஒர்க் அவுட் அப்படின்னா இட் டிட் ஒர்க் அவுட் சம்ஹவ். அது கொஞ்சம் காமிக்கலாக இருக்கிறனால இட் டிட் ஒர்க் அவுட். அதுவுமே தீஸ் ஆர் few positives of the film here and there which I found it somehow it adds something to the film அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ப்ராப்ளமாக பார்த்தது வந்து அஃப்கோர்ஸ் பூஜா ஹெக்டேவோட கலர். if you want a dusky heroine, there are ample amount of heroines in our industry. Why not take them? Or some directors ஏதாவது ஒரு டேரக்டர் அதை வந்து செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு தான் இன்னும் வந்து ஒரு ஃபேர் ஸ்கின் கேர்ள்கே வந்து நீங்கள் வந்து ஒரு
லைக் அது வந்து இட்ஸ் டீமீனிங் ஃபார் த ஆக்ட்ரஸ், பிகாஸ் லைக் அது வந்து ஒரு 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 அவங்கள வந்து மறுபடியும் ஒரு பொருளாக தான் ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது எனக்கு. ஏன்னா எந்த ஒரு ஹீரோக்கும் நான் அது பண்ணி பார்த்ததில்ல, அட்லீஸ்ட் டில் நவ். ஐ திங்க் ஜெயம் ரவிக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு படத்தில். பட் பட் லைக் இப்போ வந்து ப்ரீடாமினன்ட்லி வந்து விமென் ரோலுக்கு தான் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது இட் 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 டிஸ்டர்ப்ஸ் இன் சம் வே. தேர் ஆர் டஸ்கி கேர்ள்ஸ், தேர் ஆர் டஸ்கி ஆக்டர்ஸ் இன் ஆர் லைக் எனக்கு புரியுது. லைக் இது வைக்கிறதுக்கான காரணம் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஃபேஸ் வேணும், இல்லை வந்து அந்த ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் சைடெல்லாம் புரிய தான் செய்யுது. பட் அதை பிரேக் பண்ணுறது தானே ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். அதை தான் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாட் லைக் பூஜா ஹெக்டேவோட கேரக்டரோட அந்த கேரக்டர் நடிக்கிறதும் வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் கேன் புல் அவுட். அது வந்து அவங்களால தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் கேன் புல் அவுட். ஸோ அது ஏன் வந்து வை நாட் சூஸ் சம் ஒன் ஃப்ரம் தேர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இந்த படத்தையும் பார்க்கும்போது தோணுச்சு. I hope that situation changes. So yes, coming back to the film, yeah, of course not. Most of the things worked, most of the things did not work. Like it என்ன சொல்கிறது, ஐ திங்க் கார்த்திக் சுப்புராஜ் அவரோட ஐடியா வந்து ரொம்பவே நல்லா இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வந்து இன்னுமே வந்து அது அந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோணுது. இதுவுமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமா அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்தா எஸ், இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமாக நம்ம பார்க்கலாம். அது இது நிறையா புதுசான விஷயங்களும் நடந்திருக்குது இந்த படத்துலையும். பட் ஆன் த ஹோல் ஆஸ் அ பேக்கேஜாக சம்திங் ஃபெல்ட் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இட் டிட் நாட் ஒர்க் அவுட் ஆஸ் இட் ஒர்க்ட் அவுட். லைக் அந்த ஜிகர்தண்டா அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தட்ஸ் மை டேக் ஆன் ரெட்ரோ. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த ஃபிலிம், ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் இந்த மாதிரியான படங்கள் இன்னும் நிறையா வரணும். லைக் அட்லீஸ்ட் ரெகுலர் இன்டர்வல்ஸில் நிறையா இந்த மாதிரியான படங்கள் ப்ரொமோட் பண்ணவும் படப்படணும், எடுக்கவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நிறையா மிஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ ஐ விஷ் தட் லைக் மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் கம். லைக் அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்தால் இட் வுட் கிவ் லைக் இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் என்ன பண்ணுன்னா இட் கிவ்ஸ் அ ஹோப் to the humans. It gives hope to humanity. It has the capability to spread that little bit of empathy in us, that little bit of love in us. ஸோ இந்த மாதிரியான படங்கள் அதுக்கெலாம் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகிற ஒரு விஷயம். ஸோ ஐ ஹோப் தட் ஆஃப்டன் லைக் ஃபிலிம்ஸ் லைக் தீஸ் get made and released in our industry, and I strongly believe that it would work. ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒப்பீனியனில் அது எப்படி அதை கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான படங்கள் எடுத்தால் ஓடாதுன்னு, இல்லை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான படங்கள் பிடிக்காதுணும் அப்படின்னு இவங்களே ஒரு ஒப்பீனியன் கொண்டு வந்து அதை ஸ்ட்ராங்காகவும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பதிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் somehow we have to start breaking that.
அண்ட் எஸ், இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் காமெடி ட்ராமா டிரெக்டட் பை அபிஷன் ஜீவந்த். இது வந்து அவரோட டெபியூ ஃபிலிம். அண்ட் இந்த படம் வந்து சசிகுமார், சிம்ரன், மிதுன் ஜெய்சங்கர் அண்ட் கமலேஷ் ஜெகன் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் யோகி பாபு, ரமேஷ் திலக், எம்எஸ் பாஸ்கர், இளங்கோ குமரவேல், ஸ்ரீஜா ரவி அண்ட் பகவதி பெருமாள் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்களோட வந்து நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் அட் த சேம் டைம் வந்து ஆங்கர்ஸ் அந்த மாதிரி நிறையா பார்த்த மாதிரியான ஒரு ஞாபகம் இருக்கிறது. அவங்க வந்து லைக் ப்ரீடாமினண்ட்டாக படத்தில் வரலைன்னாலும் அங்கங்கே வந்து சைட் ஆக்டர்ஸாகவும் இல்லை பேக்ரவுண்ட் ஆக்டர்ஸாகவும் வரதான் செய்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து தர்மதாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி, அவர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழாக இருக்கார். ஸோ அங்கே வந்து ஒரு க்ரைசிஸ், ஸ்ரீலங்கன் எக்கனாமிக் க்ரைசிஸ் நடந்தனால அவங்க வந்து இப்போ தமிழ்நாடுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் அவங்க லைக் தர்மதாஸோட ஒய்ஃப் வசந்தி, சிம்ரனோட கேரக்டர், அவங்களோட அண்ணன் வந்து இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே தான் இருக்கார். ஸோ அவர் வந்து அவங்களுக்கு வந்து சென்னையில் கேசவ நகர் காலனி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காலனியில் வந்து வீடு பார்த்து தராங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து அவங்க வந்து சர்வைவ் ஆகுறாங்க. ஸோ அவங்க இந்த இடத்துக்கு அடாப்ட் ஆனாங்களா இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற அந்த சொசைட்டி மக்கள் வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, அண்ட் இதுக்கு நடுவில் வந்து அவங்க அவங்க ட்ராவல் ஆகி வரும்போது ஒரு இடத்துல ராமேஸ்வரத்துலேருந்து ட்ராவல் ஆகி வரும்போது ஒரு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அதையும் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கும் போது இவங்களோட ஃபுட்டேஜ் அந்த ஒரு ஏட்டையாக இவங்களை வந்து இதுக்கு முன்னாடி தப்பிக்க வைப்பார். ஸோ அந்த ஏட்டையாவுக்கு இந்த ஃபுட்டேஜ் கிடைக்கும். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறது, இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாரா இல்லையா, அதுதான் வந்து கதை. ஸோ ரொம்பவே வந்து ஃபன்னான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. என்னதான் வந்து ஒரு சீரியஸான ஒரு டாப்பிக்கில் ஆரம்பித்தாலும் அதுவே வந்து ரொம்ப ஒரு ஃபன்னாக தான் கொண்டு போவாங்க. ஒரு கம்ப்ளீட்லி ஒரு காமெடி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். எந்த விதத்துலேயுமே ஒரு பெருசாக ஒரு ட்ராஜடி, ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வராமல் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எடுத்த ஒரு படமாக இருந்துச்சு. அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து காமெடிங்கிறத தாண்டி இந்த ஃபேமிலி, எஸ்பெஷலி சசிகுமாராக இருக்கட்டும், சிம்ரனாக இருக்கட்டும், அந்த ஒரு பெரிய பையன் அந்த சின்ன பையனாக நடித்தவங்களாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் டு த டோர் ஃபேமிலி மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அவங்களோட ஈழம் டைலக்டாக இருக்கட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமாக இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப அந்த டைலக்ட் வந்து ரொம்ப ஈழம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே ஒரு டைலக்டில் வந்து ஒரு புரியறதுக்காக அதை கொஞ்சம் ஷார்ட் டவுன் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல புரிகிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து படம் பார்த்து முடித்ததுமே வந்து ரொம்ப ஒரு ஹோல் ஹார்ட்டடாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே வந்து எலவேட் ஆன விதமாக இருக்கட்டும், அவங்க அந்த சொசைட்டிக்குள்ளே அந்த காலனிக்குள்ளே போனதுக்கப்புறமே ஐ திங்க் த வேர்டு காலனி இப்போ வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரியல. ரீசெண்ட்லி சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம். ஸோ பட் இந்த படத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 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 இது அந்த அவங்க அந்த வீட்டில் குடி போனதுக்கப்புறம் நடக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எப்படி வந்து அந்த நெய்பர்ஸ் கூட பழகுறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி என்ன தான் வந்து அவங்க அண்ணன் வந்து நீங்கள் யாரு கூடயும் பழகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இவங்க இந்த ஃபேமிலியே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு ஜோவியலான ஒரு ஃபேமிலியாக இருக்கிறனால அவங்கள பார்த்தோன்னே வந்து மற்றவங்க வந்து எப்படி பேசுகிறதா இருக்கட்டும், இவங்க மற்றவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
ஒவ்வொரு சின்ன சின்ன சிட்டுவேஷன்ஸ் அதை எலவேட் பண்ணும்போது அண்ட் அதை கொண்டு போய் முடிக்கும்போது அது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. த பெஸ்ட் திங் அபவுட் த ஃபிலிம் இஸ் எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ட்விஸ்ட்ஸோ எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான கேரக்டர்ஸோ இல்லை வந்து ஃபிலிமை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை காம்ப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் த காமெடி ரியலி டிட் ஒர்க் அவுட். அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற காமெடியாக இருக்கட்டும், இல்லை வெளியே நடக்கிற காமெடியாக இருக்கட்டும், அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த காமெடியோடு சேர்ந்து அந்த ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் ஆட் ஆகிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் த பெஸ்ட் திங் அபவுட் த ஃபிலிம் இஸ் லைக் எப்போல்லாம் வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் வந்து டெவலப் ஆகி அது கரெக்டாக அது முடியும் போது அங்கே ஒரு காமெடி பிளேஸ் ஆகிறது வந்து இட் டிட் ரியலி ஒர்க் அவுட். எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அந்த ஒரு பையன் வந்து அந்த சர்ச்சில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சீனே வந்து அவ்வளோ எமோஷ்னலாக எலவேட் ஆகும்போது மறுபடியும் அதை வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு காமெடி ட்ராக்கு கொண்டு வரதுக்காக அந்த சின்ன பையனை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த சின்ன பையன்தான் இந்த படத்துக்கான ஒன் ஆஃப் த காமெடி ஆங்கர்னே சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபிலிம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு கோஷன்ட்டுக்கு போகும்போது அதை கொஞ்சம் இழுத்து அந்த ஒரு காமெடி ட்ராக்குள்ளே கொண்டு போகிறது வந்து அந்த பையனோட கேரக்டர் தான். அண்ட் ஹி ஹஸ் லைக் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த காமெடி டைமிங்காக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. And yes, the thing I felt that could have been மாற்றிருக்கலாம் அப்படின்னா அதை நான் என்னதான் வந்து இந்த படத்தில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் ஆன் த அதர் ஹேண்ட் அதுவுமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. லைக் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாமோ ஒரு ஃபீல் வந்து இருக்க தான் செய்யுது. அதுக்கான ரீசன் என்னென்னா இவங்க ஒரு சீக்வன்ஸும் வந்து ரன் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி அவங்க வந்து அந்த வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய சீக்வன்ஸு அந்த பெரிய பையனோட லவ்வர் வந்து கல்யாணம் ஆகிறது அந்த கான்வர்சேஷன். ஏன்னா அந்த சீக்வன்ஸ்குள்ளே மட்டுமே வந்து நிறைய கான்வர்சேஷன் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் ஓடுறனால இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் எலாங்கேட்டட். அட் த சேம் டைம் வந்து இட் ஆல்சோ ஃபெல்ட் தட் அந்த போர்ஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன் ஆனனால த ஃபைனல் ஆக்ட் வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் டவுனான ஒரு ஃபீல் இருந்துச்சு. and ஒரு சில the characters are not complicated. Literally not every characters have அந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஆர்க் இருக்குது, ஒரு பிஹேவியர் இருக்குது, அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் சம்ஹவ் வந்து லைக் எவ்ரி கேரக்டர் இஸ் குட் அப்படின்னு காமிக்கிற போது அஃப்கோர்ஸ் அது வந்து லைக் இப்போ வந்து ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து வில்லனாக ஒரு லைக் கொஞ்சம் நெகட்டிவாக காமிக்கும் போது பேசிக்லி இட் வுட் ஃபீல் கிளீஷே. ஸோ அதை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பை கிவிங் லைக் எவ்ரி கேரக்டர் லிட்டில் பிட் ஆஃப் ஹோப், எவ்ரி கேரக்டர் ஒரு குட் ஷேட் கொடுத்தது வந்து பிடிக்க தான் செஞ்சுருக்குது இந்த படத்தில் பார்க்கும்போது. அண்ட் சியான் ரோலனோட மியூசிக் வந்து ரியலி இட் டிட் ஒர்க் அவுட். நிறைய இடத்துல கொஞ்சம் அவரோட பழைய படங்களில் இருக்கிற மியூசிக் வந்து ஞாபகப்படுத்தினாலும் இட் ரியலி டிட் ஒர்க் அவுட். அது எனக்கு ஒரு விஷயம் என்ன ஒர்க் அவுட் இல்லை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்னா சசிகுமாரோட கேரக்டர் வந்து ஒரு லைக் ஒரு காட்லியான ஒரு கேரக்டராக காமிக்கும் போது இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட்
லிட்டில் பிட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த 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 இதுக்குமே வந்து குடிக்கிறது தான் ஒரு ஃப்ளாவாக காமிக்கிறாங்க வெளியே. வேறு ஏதாவது ஒரு ஃப்ளாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷனோ அந்த கேரக்டருக்கு கொடுத்துருந்தா இன்னும் அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு நம்ப முடிகிற ஒரு கேரக்டராக இருந்திருக்கும். பட் அது எல்லாமே வந்து என்ன சொல்கிறதுனா, அது எல்லாமே வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்க வந்து ஒரு 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 எக்கனாமிக் டோன் கண்ட்ரியிலேருந்து அவங்க வந்து இங்கே இமிக்ரேட் ஆகி வரும்போது, இல்லீகலாவோ லீகலாவோ இமிக்ரேட் ஆகி வரும்போது, தட் பீப்புள் நோ ஹவு டு ட்ரீட் அதர் பீப்புள், தட் பீப்புள் நோ வாட் த ஆக்சுவல் கான்ஃப்ளிக்ட் இஸ். அந்த பீப்புளுக்கு ஹியூமனிட்டிங்கிற விஷயம் வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு நம்மளை விட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் வி ஆர் இன் அ பிளேஸ் வேர் நம்ம என்ன ஒரு எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனாக இருந்தாலுமே ஆஸ் அ சொசைட்டியாக வி ஆர் இன் அ பிளேஸ் வேர் லைக் நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஸோ அது இல்லாத இடத்துலேருந்து வரும்போது, இல்லை ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு ஜோன்லேருந்து வரும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மற்றவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது தெரியும். ஆர் லைக் அவங்க வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து மற்றவங்களை இன்டென்ஷனலாக கூட ஒரு அன்இன்டென்ஷனலாக கூட ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லைக் அதனால தான் வந்து நாட் ஜஸ்ட் திஸ் ஃபிலிம், நான் இங்கிலீஷ்லேயே நிறையா ஃபிலிம் பார்த்துருக்கேன். இங்கிலீஷ்லேயா இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில், எஸ்பெஷலி ஈரானியன் ஃபிலிம்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே முக்கால்வாசி வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட், எஸ்பெஷலி ஒரு வார் ஜோன்லேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டில் இருந்து வரும்போது தே நோ த வேல்யூ ஆஃப் லைஃப், தே நோ த வேல்யூ ஆஃப் தட் பிளேஸ் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு அந்த 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 கேரக்டருக்கு கொடுக்குற அந்த ட்ரெய்ட்ஸ் வந்து ரொம்பவே இவ்வளோ இன்னசென்ஸாக தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு அஃப்கோர்ஸ் அது வந்து இது வந்து இட்ஸ் நாட் அ ஆர்ட் ஃபிலிம் அப்படிங்கிற போது இதுக்கான கொஞ்சம் ட்ராமா வந்து போட வேண்டிய தேவை இருக்க தான் செய்யுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் சிம்ரனுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபீமேல் ரோலுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஃபேமிலியை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து லைக் ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. பட் அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவங்களோட கொஞ்சம் பேக்ரவுண்டு வந்து தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் மற்றபடி நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி இட் இஸ் அ ஹோல் ஹார்ட்டட் ஃபிலிம். அண்ட் ஐ விஷ் லைக் லாட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் மேட் லைக் திஸ். அண்ட் ஒரு ஸ்மூத்தான ரிலீஸ் இருக்கணும், அண்ட் அதுக்கான வெற்றியும் வந்து நிறையா அடையணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் லெட்ஸ் see how things work out, and how the future of these films are. Yes, this is my take on Tourist Family. Disney Hotstarல ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் சாரி ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ், திஸ் இஸ் மை டேக் ஆன் த ஃபிலிம். அண்ட் இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் ஃபிலிம் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணுன்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.